மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். செல்லகளே, இப்ப நான் யார்ட்டையும் பேசுறதா இல்ல. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அண்ணி வா அண்ணா. என்னாச்சு? ஏன் மாமா இவ்வளவு கோவமா இருக்காரு? அப்பா ஏன் கோவமா இருக்காருன்னு உண்மையிலேயே உனக்கு தெரியாதா? தெரியாது அண்ணி. நேத்து உனக்கும் கார்த்திக்கும் என்ன பிரச்சனை? கார்த்தி ஏதோ கத்துனா, நீ ஏதோ சொன்ன, அவன் எதையோ போட்டு உடைச்சான். யாருமே வீட்ல தூங்கல தெரியுமா? எல்லாருமே ஹாலுக்கு வந்துட்டோம். மாமா வந்தாரா? பின்ன மாடியில இருந்து வந்த சத்தத்தை கேட்டு அப்பா பயங்கரமா கோவமாயிட்டாரு. அப்பாவே மாடிக்கு வரதுக்கு கிளம்பிட்டாரு. நல்ல வேலை செல்லக்கிளி மாமா தான் அவர் தடுத்தாரு. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அண்ணி இத என்கிட்ட கொடுங்க. ஏன்? நான் சொல்றேன் இருங்க. மாமா டீ எடுத்துக்கோங்க. செல்லகளே, டீ எல்லாம் வேணாம். டீ குடிச்சிட்டு கிளம்புப்பா. தோப்புக்கு போகணும்னு சொன்னேன்லப்பா, போயிட்டு வந்துடலாம்ப்பா. இரு செல்லகளே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு போவோம். அண்ணி நேத்து நைட்டு சின்னத்தான் பயங்கரமா கோவப்பட்டாரு. ஐயோ, அவரு கோவத்துல கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சத்தம்லாம் காதுல விழுந்திருக்குமே. விழுந்துச்சு. சின்னத்தான் ஏன் கோவப்பட்டாருன்னு தெரியுமா? தப்பு ஏன் மேலதான். நான் ரூம்ல பியங்காந்தட்டுல பூவை போட்டு கட்டிட்டு இருந்தேனா, பூவை கட்டி முடிச்சிட்டு டேபிள் மேல வைக்க போனேன். கை தவறி தட்டு கீழே விழுந்து சில்லு சில்லா உடைஞ்சு போயிடுச்சு. நான் அதை எடுக்கிறதுக்குள்ள சின்னத்தான் கவனிக்காம அதுல காலை வச்சுட்டாரு. அச்சச்சோ. பீங்கா செல் ஒண்ணு நல்ல நறுக்குன்னு அவர் கால்ல குத்தி அப்படியே ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் வலி தாங்காம சின்னத்தான் கோவத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சரியானோ, அவனுக்கு கால்ல கட்டு போட்டியா இல்லையா? அதெல்லாம் நான் அப்பவே போட்டுட்டேன். நீ இருங்க, நான் வேணா போய் சின்னத்தனை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னமோ டிராமா பண்றா, என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சின்னத்தா வாங்க உட்காருங்க. வாங்க. எதுக்கு? உட்காருங்க சின்னத்தா. உங்க காலை காட்டுங்க. காட்டுங்க. அட என்ன புலி முட்டை? பேசாம காலை மட்டும் காட்டுங்க. என்ன பண்ண போற? உங்க கால்ல கட்டு போட போறேன். எதுக்கு போடுற? நேத்து உடைஞ்ச பீங்கா செல்லு உங்க கால்ல குத்திருச்சுன்னு மாமா கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். அந்த பொய் உண்மையாக்குறதுக்கு தான் இந்த கட்டு. அப்பா அப்பா அப்பாட்ட அப்பாடி அப்படி சொன்னா என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? நைட்டு நீங்க அந்த கண்ணாடி லாம்பை தூக்கி உடைச்சதுல கத்துனதுல மாமாவும் வீட்ல இருக்கிற எல்லாரும் அதை கேட்டுட்டாங்க. மாமா பயங்கர கோவத்துல இருக்காரு. என்கிட்ட கூட அவர் முகம் கொடுத்து பேசல.
நீங்க கீழே வந்தது உங்களை பிடிச்சி நல்லா திட்டி விடணும்னு இருக்காரு. அதான் வேற வழி இல்லாம நான் போய் சொல்லிட்டேன். இந்த காலை காட்டி எப்படியாவது மாமா கிட்ட இருந்து தப்பிச்சிருங்க, சரியா? ம் ம், ம். சரி, சீக்கிரம் வந்துருங்க, நான் கீழே போறேன். நிலுவா. அண்ணி, பாவம் அண்ணி சின்னத்தா, இப்ப கூட கால் வலிக்குதான். ஆனா அந்த வலிய கூட அவரு பெருசா நினைக்காம என்கிட்ட அவரு கோவப்பட்டதுக்காக சாரி சாரின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஓ, இது வரைக்கும் குறைஞ்சது 1000 வாட்டி சாரி சொல்லிருப்பாரு அண்ணி. என்ன இது, நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரே. நம்பின மாதிரியே தெரியலையே. காலு ஷூ கீழே. என்ன கண்ணு, என்ன காலில் கட்டு போட்டுருக்கு? ஆமாப்பா, கால சின்ன அடி. அந்த காலு. ஐயோ, கண்ணு, என்ன காலில் கட்டு போட்டிருக்கான்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லப்பா, கால பிங்காங் கிளாஸ் குத்திருச்சுப்பா. எப்படி குத்துச்சு? அது வந்து அங்க என்ன கண்ணு பாக்குற? என்கிட்ட பதில் சொல்லு. என்ன சண்முகம், எதுக்கு நீ இப்படி துருவி துருவி விசாரிச்சிட்டு இருக்க? இரு செல்லகளே, ஒரு விஷயம் இருக்கு. அது வந்துப்பா, காரியோட நடந்து வந்துட்டு இருக்கும்போது பிங்க செல் இல்லப்பா, பிங்க செல் அது காலில் குத்திருச்சுப்பா. கவனிக்காம காலை வச்சிட்டேன்ப்பா.